நம்பர் இது? அன்னோன் நம்பராக இருக்கு. என்ன பண்ணுறது இப்போ? அட்டன் பண்ணலாமா வேண்டாமா? சரி, சும்மா தானே இருக்கோம், அட்டன் பண்ணுவோம். ஹலோ மனோஜ் மாப்பிள்ள. மே ஐ நோ who I am speaking to? என்ன மாப்பிள்ள, நான் உங்ககிட்ட தமிழில் தானே பேசுகிறேன். அப்புறம் எதுக்கு மே ஐ நோ ஐ எம் ஸ்பீக்கிங் டு நீ இங்கிலீஷு? தமிழ்லேயே பேசுங்க மாப்பிள்ள. சரி, நீங்கள் யாருங்க? அப்படி கேளுங்க. என்ன விளையாடுறீங்களா நைட்டில் கால் பண்ணி? நோ, நான் விளையாடலப்பா. நீ தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் விளையாட போகிறேன்னு கேள்விப்பட்டேன். அதான் பார்த்து விளையாடுன்னு கால் பண்ணி சொல்லலாமேன்னு பண்ணேன். என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? தமிழில் தான் பேசுகிறேன், புரியலையா உனக்கு? ஃபர்ஸ்ட் நீங்கள் யாருன்னு சொல்லுங்க. வாய்ஸை வச்சு கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினச்சேன் மனோஜ். சரி விடு, நம்ம 2 பேரும் பெருசாக அதிகமாக பேசினது இல்லைல்ல. கடவுளே, நீங்கள் யாருன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நான் சௌமியா பேசுகிறேன். சௌமியாவா? ஆமாம், நீங்கள் எதுக்கு எனக்கு இப்போ கால் பண்ணீங்க? ச்சே, உனக்கு எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்? நீ எதுக்கு முதல்ல எனக்கு கால் பண்ண? சௌமியா மரியாதையெல்லாம் எதிர்பார்க்க மாட்டா, இட்ஸ் ஓகே. பட் நான் உனக்கு கால் பண்ணதுக்கு காரணம் உனக்கு வாழ்த்துக்கள் சொல்லலான்னு தான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உனக்கு வேற ஃபர்ஸ்ட் நைட் ஆரம்பிக்க போகுதுல்ல, அதான். எனக்கு ஆல் தி பெஸ்ட் எல்லாம் வேணாண்ணே. ஜஸ்ட் ஃபோனை வை நீ முதல்ல. மாப்பிள்ள, அவசரப்பட்டு ஃபோனெல்லாம் கட் பண்ணுறத, அப்புறம் விடிய விடிய அடிச்சுக்கிட்டே இருப்போம் ஃபோனை. வித்தியாசமான நம்பர்ல இருந்து கால் வந்துக்கிட்டே இருக்கும். நீ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணால் மணிமேகலையோட நம்பருக்கு வரும். மணிமேகலை நம்பரையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா வீட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பேருக்கு நான் கால் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். உங்கள் நிம்மதியை நான் கெடுப்பேன். எதுக்கு நீ இப்போ ஸ்டூபிட் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? என்னதான் வேணும் உனக்கு இப்போ? நான் ஸ்டூப்பிடா? நீ தாண்டா இருக்கிறதுலே பெரிய ஸ்டூப்பிடு. உனக்கு இப்போ என்ன வேணும்? எதுக்கு இப்போ எனக்கு கால் பண்ண? டே, ரொம்ப பொங்காதடா. இங்கே பாரு, உன் ஃபோனில் நீ நெட் ஆன் பண்ணுவியா மாட்டியா? நாங்களாம் 24/7 நீங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணி வச்சுருப்போம். முதல்ல ஃபோனில் இருக்க டேட்டா ஆன் பண்ணுறா. You're speaking way too much, சௌமியா. அப்படி தாண்டா பேசுவேன். நீ கூட என்ன டீ போட்டு பேசிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாடா? டே, இங்கே பாரு, உன்னோட ஃபோனில் இருக்கிற மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணு. வாட்ஸ்அப்குள்ளே போ. நான் அனுப்பியிருக்க ரெக்கார்டிங்ஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே பாரு. அதையெல்லாம் பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நைட் ஆரம்பிக்கல, அதை பண்ணலாமா வேணாமான்னு யோசி. நீ என்ன பெருசாக வீடியோ கால் ரெக்கார்டிங்கெல்லாம் அனுப்பியிருக்க போகிற சௌமியா? நீயும் மணிமேகலையும் நந்தினிக்கு அகேன்ஸ்டாக பண்ண பிளான்ஸு, அதுக்கப்புறம் நீ மணிக்கே தெரியாமல் அவளை எடுத்த வீடியோ, இதெல்லாம் தானே எனக்கு அனுப்பியிருக்க போகிற. இதெல்லாம் எனக்கு எதுக்கு சௌமியா? எனக்கு இதெல்லாமே ஏற்கனவே தெரியுமே. இப்போ இதையெல்லாம் பார்த்தா மட்டும் நான் என்ன இப்போ மணி மேலே கோவப்பட போகிறேனா? இல்லை என்னோட ஃபர்ஸ்ட் நைட்டை தான் கேன்சல் பண்ண போகிறேனா? சான்ஸே இல்லை. ஹலோ மாப்பிள்ள, வலிக்காத மாதிரியெல்லாம் நடிக்காதடா. அதுவும் இல்லாமல் நீ மட்டும்தான் மணிமேகலையோட லைஃப்பில் இருக்கனெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காத. அவள் காலேஜ் படிக்கும்போது கார்த்திங்கிற ஒரு பையன் பின்னாடி சுற்றுனாடா. அவள் கூட படித்தவங்கெல்லாம் சொன்னாங்க என்கிட்ட. சரியா? நீ வேணா யாருக்கிட்ட வேணாலும் கேட்டுப்பாரு. அவளையே கூட கேட்டுப்பாரு, க்ரஷ் இருந்துச்சா இல்லையா? அதுவும் உங்கள் அக்கா மக்கா க்ரஷ்டா. அது நான் லோக்கலாகவே பேசுகிறேன் பாரு, பயங்கரமான க்ரஷ்ஷா. வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா கூட ஓகே சொல்லியிருப்பாலாம். ஆனால் அவள் வாங்கிட்டு என்ன சொல்லியிருப்பா? 12 வருஷமா நான் உங்களை காதலிச்சுக்கிட்டு இருந்தேன் மனோஜ் அப்படின்னு தானே சொன்னா. எல்லாம் போயிடா மாப்பிள்ள. ஒரு பொண்ணை இவ்வளோ கேவலமாக பேசுறியே, நீ எல்லாம் என்ன ஜென்மமாக இருப்ப சௌமியா? சீ. நீ என்னை என்ன வேணாலும் சொல்லிக்க, நான் மனுஷியே இல்லைன்னு கூட சொல்லிக்க. பட் நான் இந்த உலகத்துக்கு ரொம்ப ட்ரூவாக இருக்கேன்டா டேய். ஆனால் இங்கே சில பேர் நல்லவன்னு சொல்லிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்காளுங்கடா ஊரை. அதில் அந்த அந்த மணிமேகலையே ஒன்று. சரியா? நீ அவகிட்ட கேட்டு பாடுறா. அதுவும் இல்லாமல் அந்த கால் ரெக்கார்டிங்கெல்லாம் இன்னொரு முறை நல்லா கேள்றா. அந்த நல்லவ உண்மையிலேயே ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாதுடா. அவள் முதல்ல நல்லவளே கிடையாதுடா. அவள் ஒரு நச்சு பாம்பு. அந்த நச்சு பாம்பை தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்க. நாளை பின்ன உனக்கு அவ துரோகம் பண்ணுவாடா அவ. ஸ்டாப் இட் சௌமியா. சீ, ஃபோனை வை. ஃபோனை வைக்கிற மனோஜ், பட் நீ கொஞ்சம் கன்சிடர் பண்ணுடா நான் சொன்னது. நீ உண்மையிலே ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கடா. சந்தோஷை விடவே சூப்பராக இருக்க. சரியா? நீ போய் அந்த குண்டு சட்டியில் விழக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு முன்னாடி உனக்கு கால் பண்ணி சொல்கிறேன். இப்போ கூட உனக்கு நிறைய சான்ஸ் இருக்குடா. நைட்டோட நைட்டை ஊரை விட்டு ஓடிடு. அந்த மணிமேகலாம் உனக்கு வேணாம். நார்த் இந்தியா தானே நீ? அங்கே போயிட்டு ஒரு சூப்பர் ஃபிகராக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் லைஃப்பில் நீ ஜாலியாக இருடா. ஃபோனை வெயிடி ஸ்டூபிட். Oh, you're so cute, Manoj. Thank you so much for calling me D. Okay, வாடா. நீ கொஞ்சம் திங்க் பண்ணு, நான் ஃபோனை வச்சிடுறேன். ஃபோனை கட் பண்ணிட்டான்டா மாப்பிள்ள. சௌமியாக்கா, வேற லெவலுக்கு நீங்க முடிச்சு விட்டீங்க போங்க. குண்டு சட்டியில போய் விழாதடா நீங்களே, அதுதாங்க ஹைலைட்டு. மாஸ் காமிச்சிட்டடி சௌமியா, வேற லெவலு. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. சரி, ஓகே, நான் எதுக்கு ஃபோனை காதுலேயே வச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வாங்க கைஸ், நம்ம போயிட்டு பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம். அந்த ஃபர்ஸ்ட் நைட்டு கண்டிப்பாக நடக்காது.
ரொம்ப அழகா இருக்க மாமணி, என் கண்ணே பற்றம் போல இருக்கு. தேங்க்ஸ் அக்கா. நான் கேட்காமலேயே நான் நல்லா இருக்கேன்னு சொல்ற ஒரே ஆளு நீங்க தான்க்கா. தேங்க்யூ ஸோ மச்க்கா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ உள்ள போன்னு மனு உள்ளதான் இருப்பான். நீ பால் எடுத்துட்டு போய் அவன்கிட்ட கொடு. அவன் பாதி குடிச்சதுக்கு அப்புறம் நீ குடிச்சிட்டு சரியா? முடிஞ்சா அவன்கிட்ட ஆசீர்வாதம் கூட வாங்கிக்க. அது உன்னோட விருப்பம். அதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் மரபுப்படி அதை தான் பண்ணணும். பட் உனக்கு விருப்பம் இருந்தால் பண்ணி, இல்லைன்னா வேணாம். சரிங்கக்கா. சரிம்மா நீ உள்ளே போ. நான் போய் ஃப்ரெஷ் ஆகணும். காலையிலேருந்து ஒரே சிலையை கட்டிக்கிட்டு இருக்கேன். மற்றவங்களாம் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே நிற்காதீங்க யாரும். வாங்க வாங்க எல்லாரும் என் கூடவே வாங்க. நீங்கள் போங்கக்கா, நாங்கள் வரோம். ஆமாக்கா நீங்கள் போங்க. பொண்ணை முறைப்படி கதவை திறந்து உள்ள தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வரோம். எதுக்குடி அதெல்லாம்? அவளே உள்ளே போயிடுவா. ஆமாம்மா தயவு செஞ்சு என்ன தள்ளியெல்லாம் விட்டுறாதீங்க, நானே போயிடுறேன். ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணணும் மணிமேகலை. நாங்கள் எங்கள் வீட்டு முறைப்படி கதவை திறந்து உன்னை உள்ளே தள்ளுவோம். அது எங்களோட வழக்கம். நாங்கள் தள்ளியே தீருவோம். ஒழுங்கு மாதிரி தான் கதவுக்கு முன்னாடி வந்து நில்லு. அக்கா நீ கொஞ்சம் நவருக்கா. உங்க ராஜ்யம் தான் இனிமேல். இதுக்கு மேல நான் என்னத்த சொல்ல முடியும்? சரி நான் போறேன். மணி முன்னாடி நான் வந்து போடி, கதவு கிட்ட போ. நந்தினி கதவு திறந்து வை. அக்கா நான் 1 2 3 சொல்றேன், எல்லாரும் சேர்ந்து தள்ளுவோம் அவளை. சரி காயத்ரி. நந்தினி கதவு திறடி. அக்கா அதெல்லாம் வேணாக்கா. நந்தினி நானே திறந்து போறேன்டி. யாரும் இதான் பண்ணாதீங்க. நீங்க தள்ளி விட்டீங்கன்னா பாலெல்லாம் வரை கீழே கொட்டிடும். அப்புறம் எனக்கு பத்தாம போயிடும் பால். பால் வீணா போயிடும்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, உனக்கு பத்தாம போயிடும்னு சொல்றியடி. ச்சே. நீ இருக்கிய. நான் இருக்கேன் தான். என்னை இப்ப நீங்க விட்டுட்டீங்கன்னா நான் பாட்டு உள்ள போயிடுவேன். என்னக்கா புது பொண்ணு இவ்வளவு கெஞ்சிரா? காயத்ரி ஏற்றி விடாத காயத்ரி. எனக்கு உண்மையிலே ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ நான் வேற அவர் கூட போய் தனியாக வேற இருக்கணும். எனக்கு நீங்கள் வேற ஏற்கனவே என்னமோ சொல்லி வேற வச்சுருக்கீங்க. எனக்கு அதெல்லாம் வேற இப்போ மைண்டில் வந்துட்டு போகுது. ப்ளீஸ் என்னை தள்ளியும் விட்டுட்டீங்கன்னா அவ்வளோதான். பயப்படுற மாதிரி நடிக்காதண்ணே. என் இடத்துல இருந்து பார்த்தா தாண்டி தெரியும் உனக்கு. நீயும் ஒரு நாள் இந்த மாதிரி நிப்பல்ல, அப்ப நானும் இதே மாதிரி பண்றேன்டி. இவ்வளோலாம் சீன் போட மாட்டேன்டி. அதையே நான் பாக்குறேன்டி. ஆரி இவ்வளோலாம் நான் சீன் போடவே மாட்டேன். பால் சும்மா தூக்கிட்டு உன் அண்ணன் ரூமுக்கு ஓடிடுவேன். ஆமா நீ செஞ்சாலும் செய்வேன். ஏன்னா நீ தான் என் அண்ணன் கூட அடிக்கடி தனியா ரூம்ல இருக்கிய. அப்போ உனக்கு எந்த கூச்சமும் இருக்காது, எந்த பயமும் இருக்காது. நீ ஈஸியா போயிடுவ. என்ன சொன்ன? நீ அடிக்கடி என் அண்ணன் கூட தனியா ரூம்ல இருக்கலடி, அதனால தான் சொன்னேன். தப்பாலாம் எதுவும் சொல்லலடி. உனக்கு எந்த கூச்சமும் இருக்காது, ஃபர்ஸ்ட் நைட்லயே உனக்கு எந்த தயக்கமும் இருக்காது. நீயும் இப்போ அதை தானே சொன்ன, என் அண்ணன் ரூமுக்கு ஓடிடுவேன்னு. அதனால தான் நானும் அப்படி சொன்னேன். உன்ன மாதிரி வெளியே நின்று சீன் போட மாட்டேன்னு தான் சொன்னேன். அதுக்கும் உன் அண்ணன் ரூமில் நான் தனியாக இருந்ததுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்படின்னு பார்த்தா நீ கூட தான் என் அண்ணன் ரூமில் தனியாக இருந்திருக்க அவர் கூட. ச்சே. சரி என்னமோ உண்டு. ஆல் தி பெஸ்ட். என்னடி இவ கோச்சிக்கிட்டு போறாளா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ உள்ள போடி. அர்ச்சனாக்கா பிரியாக்கா அவளே உள்ள போட்டோம். நம்ம எதுக்கு தேவையில்லாம அவளை பயமுறுத்தணும். நீயே உள்ள போ மணி. என்ன ஆல் தி பெஸ்ட் டி. வாக்காக்கா போகலாம். தேங்க்ஸ் டி காயத்ரி. ஆல் தி பெஸ்ட் மணி. தேங்க்ஸ்க்கா. ஆல் தி பெஸ்ட் டி. தேங்க்ஸ் பிரியா. இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. எல்லாரும் போனதுக்கப்புறம் கடவுளே எந்த டென்ஷனும் இருக்கக்கூடாது எனக்கு. நான் நிம்மதியாக போகணும். அவர் என்னை பார்த்ததுமே என்னை அப்படியே கொஞ்சிடும். சரி நான் உள்ளே போகிறேன். ஃபஸ்ட்டு என்னை பார்த்து முதல்ல அவர் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாருன்னு கூட தெரியல. எக்ஸைட்டாக இருக்குது. சரி உள்ளே போவோம். நந்தினிக்கு மருதாணியில இன்ஜெக்ட் பண்ணணும்னு சொன்னோம்ல கெமிக்கல, அதை பத்தி தான். என்ன பிளான்? இன்ஜெக்ஷன் கொண்டு வந்தீங்களா முதல்ல? அதுவா? அதெல்லாம் ரெடியா தான் இருக்கு. சூப்பர் சௌமியா. அப்ப நந்தினி இன்னைக்கு வழியில துடிச்சு அழ போறா. அதை நம்ம பார்க்க போறோம், அப்படித்தானே? கண்டிப்பா. ஜாலி. எப்பவுமே கல்யாணக்காரியா தாங்க இருந்திருக்கடா. எனக்கு தான் நேத்து தெரிஞ்சது இந்த விஷயம். எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னெல்லாம் சொல்லுவா. ஆனா நேத்து நான் என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திட்டீங்கன்னா அதெல்லாம் முடியாது, நான் பண்ணுவேன், உனக்கு சமமா வந்து நிப்பேன், போட்டி போடுவேன், அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு பேசிட்டான். பாவம் மணி. ஆனா நீ என்னத்த பண்றது, என் நிலம அப்படி இருக்கு. மணி நீ கல்யாணமே ஆனாலும் அவங்க அண்ணன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? அதுக்கு இறங்கி வந்திருப்பா தானே அவ. நீ சொன்னியா இல்லையா? எல்லாத்தையும் சொன்ன சௌமியா. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நக்கலா சிரிச்சு உன்னால ஆனதை பாத்துக்க. நான் போய் இந்த விஷயத்தெல்லாம் என் அண்ணன் கிட்ட சொன்னா அவரே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாரு, உன் மூஞ்சிலே காரி துப்புவாருன்னு வேற சொன்னான். ஒன்று ட்ரிங்க்ஸ்ல இல்லைன்னா பால்ல எதுலயோ ஒன்றுத்துல கலந்து கொடுத்துடலாம். கூல் ட்ரிங்க்ஸ் தான் தருவாங்க, அதுலயே கலந்து கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா பேதி மருந்து கொடுக்கலாமா இல்ல தூக்க மாத்திரை கொடுக்கலாமா? எதனா ஒண்ணு கொடுப்போம். ஒண்ணு கொடுத்து அவ சரியாயிட்டானா பேசாம ரெண்டுத்தையும் கொடுத்துருவோமா? லூசா நீ அப்படியெல்லாம் கொடுக்க கூடாது, அதுக்கு பாசிபிளே இல்ல. பேதி மருந்து கொடுத்துட்டு தூக்க மாத்திரையை எப்படி சேர்த்து கொடுப்பாங்க? பைத்தியமா நீ? ஆமால, தூங்கிக்கிட்டே கக்கூஸ் போக முடியாது. சரி ஓகே, அப்ப எதனா ஒண்ணுத்த கொடுத்துருவோம். பேசாம நம்ம பேதி மருந்து கொடுத்துருவோம். நல்லா அவளுக்கு லூஸ் மோஷன் ஆகட்டும், உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டா போயிடும், ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகி கிடக்கட்டும். தூக்க மருத்துவரை கொடுத்தோம்னா அவளுக்கு பெருசா வலி தெரியாதுல்ல. ஆனா பேதி மருந்து கொடுத்தா நிறைய வலி தெரியும், உடம்பெல்லாம் டயர்டான மாதிரி இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவா. அப்படி அவ கஷ்டப்படணும், அதான் எனக்கு வேணும். என்ன இவ்வளவு மோசமா யோசிக்கிறோம்? சரி பண்ணி அப்படியே பண்ணுவோம், உன் விருப்பம் எதுவும் அதே பண்ணுவோம். இன்னைக்கு பாருங்க, ஒருத்தி கக்கூசே கீழ்த்தின்னு கிடக்க போறா. என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கணுமா? அவ மூஞ்சிக்கு என்கேஜ்மெண்ட். போய் கக்கூசில பண்ணிடுவோம் என்கேஜ்மெண்ட்.
ஷிட், ச்சே, எப்படி பேசியிருக்கான் இந்த பொண்ணு. ச்சே, ஐயோ கடவுளே, எனக்கு தலையெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கு. ரூம் எல்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த மல்லிப்பூ தான் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ரொமான்டிக்காக இருக்குது. லைட்டெல்லாம் சூப்பராக இருக்குது. என்ன இவர் தரையவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்குமே. ஒருவேளை வெக்கப்படுறாரோ? அது சரி, அவருக்கும் வெக்கம் இருக்கும்ல, அதனால தான் தரையவே பார்க்குறாரு போல. சரி, நானே அவர்கிட்ட போய் பேசுகிறேன். இந்தாங்க மனோஜ், பால் குடிங்கன்னு சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். முதல்ல அவர் என்ன நிமிந்து பார்க்கட்டும். அவர் என்னை பார்த்ததுமே என்னை அப்படியே கொஞ்சம் ஆரம்பிச்சிடுவார். சரி, நான் அவர்கிட்டயே போகிறேன். ஏங்க, என்ன கூப்பிட்டோம் நிமிந்து பார்க்க மாட்டேங்கிறாரு? ஒருவேளை நான் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுங்கிறதுனால மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டாரா? என்னங்க மனோஜ், என்ன? நான் பால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த பாலை காசி ஆற வைக்கிறதுக்கு லேட் பண்ணிட்டாங்க, அதான் லேட்டாக வந்திருக்கேன். நீங்கள் ஏன் மூஞ்சி இப்படி தூக்கி வச்சுருக்கீங்க? இதனால தானா இல்லை வேறு எதனா காரணமா? நான் உங்ககிட்ட எதனா சொன்னா இப்போ? இல்லைங்க, நீங்கள் மூஞ்சி தூக்கி வச்சுருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் நான் அப்படி கேட்டேன். அப்படியா? ஆமாங்க. என்னங்க, பாலை குடிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் தான் குடிக்கணும்னு சொன்னாங்க. என்னங்க, இதில் பாதி குடிச்சிட்டு மீதி எனக்கு கொடுங்க. ரொம்ப அவசரப்படுற போல. ஏன் அப்படி சொல்கிறீங்க? பின்ன நீ பாட்டு ரூம்குள்ள வந்துட்டு பால் சுமத்துக்கு நீட்டுற, உனக்கு வேற எதுவுமே இல்லையா பேசுறதுக்கு? பேசலாம், ஆனால் அவங்கெல்லாம் தான் ரூம்குள்ளே போனதும் பாலை கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் பிடிச்சிருந்தா ஆசீர்வாதம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓ, யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்வியா? அடுத்து உங்க சொல் கேட்டு நடக்கிறாளா நீ? அப்படி இல்லை. சரி, இந்த பாலை நான் ஓரமாக வச்சிடுறேன். உங்களுக்கு எப்போ வேணுமோ சொல்லுங்கள், அப்போ நான் எடுத்து தரேன். எடுத்துட்டு போய் ஓரமா வை. சரி. சரின்னு சொல்லிட்டு எதுக்கு நிக்கிற? போய் வச்சுட்டு வா. அந்த போகிறேங்க. நீங்கள் ஏன் ஒரு மாதிரி சிடு சிடுன்னு பேசுகிறீங்க? நான் எப்படி இருக்குன்னு சொல்லலை. நான் வந்ததுலேருந்து நீங்கள் என்கிட்ட ஒழுங்காக பேசவே மாட்டீங்க. அதை போய் வச்சுட்டு வான்னு தானே சொன்னேன். எதுக்கு நீ தேவையில்லாததெல்லாம் பேசுற? சரிங்க மனோஜ், கோவப்படாதீங்க, நான் போய் வச்சுட்டு வரேன். இவ பண்ண தப்பை எல்லாம் மறந்து இவளை ஏத்துக்கலான்னு பார்த்தாலும் என் மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. இவளை பாக்குறப்பெல்லாம் இவ பேசுனது தான் எனக்கு ஞாபகம் வருது. ஐயோ கடவுளே, என்னால தாங்க முடியல. நான் அப்பவே சொன்னேன், இவளை எனக்கு கட்டி வைக்காதீங்க, நான் இவளை கல்யாணம் பண்ணிக்க விரும்பலன்னு சொன்னேன். இவங்க யாரும் கேட்கல, எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணி என் தலையில் இவளை கட்டி வச்சுட்டாங்க. ஐயோ, எனக்கு இப்போ பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இவ என்னென்ன பேச்செல்லாம் பேசியிருக்கா. ச்சே. மனோஜ், எதனா பேசுனீங்களா? எப்படி உன்னால இப்படி எல்லாம் இருக்க முடியுது? இப்படி எல்லாம்னா எதை சொல்கிறீங்க? நான் அழகாக இருக்கேனா அதையா சொல்கிறீங்க? நான் கூட வந்ததுமே உங்ககிட்ட கேட்கணுன்னு தான் இருந்தேன் தெரியுமா மனோஜ். நான் நல்லா இருக்கேனா? அதை நான் சொல்லி தான் உனக்கு தெரியணுமா என்ன? எனக்கே தெரியும் நான் அழகாக இருக்கேன்னு. இருந்தாலும் நீங்கள் சொல்லும்பொழுது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ அப்படியா? சரி, என்கிட்ட இன்னொரு முறை கேள்வி பார்ப்போம். என்ன மனோஜ், நீங்கள் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. சரி, நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக நீ எப்படி இருக்க தெரியுமா? நீ எப்படி இருக்கங்கிறத விட என்னவா இருக்கங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை? உன்ன மாதிரி ஒருத்தைய கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் நான் 12 வருஷம் தான் இருந்தேன் போல. என் வாழ்க்கையை நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன்ல. 12 வருஷம் லைஃப்பை வேஸ்ட் பண்ணீங்களா? புரியல. அது ஏதோ தெரியாமல் சொல்லியிருப்பேன், அதை விடு. நீ என்கிட்ட ஒன்று கேட்டியே, அது என்ன? அது நான் எப்படி இருக்கேன்னு கேட்டேன். நான் அழகா இருக்கேனா? அசிங்கமாக இருக்க. என்ன சொன்னீங்க மனோஜ்? ரொம்ப க்ளோஸாக நின்று தானே சொல்கிறேன், உன் காதில் விழலையா என்ன? அசிங்கமாக இருக்கன்னு சொன்னேன். நீ அசிங்கமாக இருக்க. எப்படி சொல்கிறது, கேவலமாக இருக்க, அசிங்கமாக இருக்க. உன்னை பார்த்தாலே அப்படி கேவலமாக இருக்குது. ஒரு அசிங்கம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்க. ஒரு விஷயத்தை பார்த்தா நம்ம அப்படியே மூஞ்ச சுழிப்போம்ல, ஒரு கேவலமான ஒரு விஷயம் அதுதான் நீ. அசிங்கமாக இருக்க நீ. மனோஜ், ஏன் இப்படி பேசுறீங்க மனோஜ்? உடனே அழ ஆரம்பிச்சிருவிய நீ. ஐயோ ராமா. நீ எப்படி இருக்கன்னு கேட்டேன், நான் அதுக்கு பதில் சொன்னேன்டி. நீ அசிங்கமா இருக்கடி, கேவலமா இருக்க. உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஒருத்தையும் நான் பார்த்ததே இல்லை. தலையிலிருந்து கால் வரைக்கும் உடம்பு ஃபுல்லா கேவலமா தான் இருக்கு. மனோஜ், ஏன் மனோஜ் இப்படி பேசுறீங்க? வாய் முடு. ஐயோ கடவுளே, இந்த வாய்ஸை கேட்டாலே எனக்கு இரிட்டேட் ஆகுது. இந்த மாதிரி இன்னொரு தடவை என் முன்னாடி அழுதுன்னு வை, அப்படியே எதாவது தூக்கி மண்டையில போட்டு உடச்சிருவேன் சொல்லிட்டேன். சைலண்டா இருக்கணும். அதை நான் வாயை திறந்து பேசினா அவ்வளோதான் சொல்லிட்டேன், நான் மனுஷனா இருக்க மாட்டேன். மனோஜ், சிச்சி, என் பேரெல்லாம் சொல்லாத. வாயை மூடிக்கிட்டு அமைதியா இரு. நான் பேசுன்னு சொல்றப்ப மட்டும்தான் நீ வாயை திறந்து பேசணும். அது வர நீ மூச்சு விடுற சத்தம் கூட எனக்கு கேட்கக்கூடாது, புரியுதா? அமைதியா இருக்கணும். இவன் என்ன பேய் கூடயே குடும்பம் நடத்துறான்? அட பாவி, குழந்தைய பெற்றிருக்கான் பேய் கூட.
நல்லா ஃபன்னாக தான் இருக்குது இந்த வீடியோலாம். ஐயோ விட்ட பேயை கூட்டிட்டு போய் ஸ்கூலில் விட்டுருவாங்க போல இருக்கு. இது நடி சிரிப்பு கிழக்கு கிழக்குன்னு பொண்ணுன்னா சிரிக்க வேணாம். என்னால் சிரிக்க முடியாது பாடா. ஒரு புருஷன் இங்க வந்து நிக்கிறேன், அவனை நிமிந்து பார்த்து கூட பதில் சொல்றதுக்கு உனக்கு நேரம் இல்லாம போனை நோண்டிக்கிட்டு இருக்கே. உன்னையெல்லாம் என்ன பண்ற பாரு இப்போ. போடாடி டவுசரு போ, எட்டி உதச்சிட்டு போகிறேன். எட்டி உதைப்பாலாமே. நீ என்னை எட்டி உத, நான் உன்ன இப்ப பாரு. என்ன வாய்ஸ் எல்லாம் சரியில்லை, குரங்கு என்னத்த பண்ண போகுதுன்னு தெரியலையா? டேய் என்னடா அது கையில? பார்த்தா தெரியல, பூ பூ. அது எதுக்குடா இங்க எடுத்துட்டு வந்த? எப்படி உன் மேல வாரி கொட்டுறதுக்கு தான். எதுக்குடா டேய்? ஃபர்ஸ்ட் நைட் பண்ணலாண்டி இன்னைக்கு நம்ம. ராகுலு? எஸ், நான் தான் ராகுல். என்ன வேணும் உங்களுக்கு? டேய் நீ ரொம்ப அநியாயம் பண்றடா. இதே அநியாயமா? ஏண்டி ஒரு புருஷன் பூ எடுத்துட்டு வந்து அப்படியே அழகா உன் மேல தூவி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் வச்சுக்கலாம் வாடின்னு எவ்வளவு நாகரிகமா கூப்பிடுறேன். இது போய் அநியாயங்கிற? என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அநியாயம் தான் போடா. சரி, அநியாயமாவே இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேணும். டேய் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் முடிஞ்சு பல மாசம் ஆகுதுடா, ஏன்டா இப்படி பண்ற? எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு எல்லா நாளும் ஃபர்ஸ்ட் நைட் தான். இப்போ நீ என் கூட விளையாட வரியா இல்லையா? சி நீ இப்போ நீ உனக்கு ஓகேவா இல்லையா? என்னடா சொன்ன? உன் கூட விளையாட வரணுமா? அது எதுவும் ஸ்லிப் ஆயிடுச்சுடி, நீ சொல்லடி. ஏன்டா என்ன இவ்வளவு நச்சரிக்கிற? போயேன்டா அப்படிக்கா. இப்ப என்ன உனக்கு மணிமேகலைக்கு அங்க ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது, அதனால உனக்கும் நடக்கணும்ல? ஏன்டா நீயும் அவளை மாதிரி தான்டா இருக்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்டி என்ன இவ்வளோ கெஞ்ச வைக்கிற? போ, வர வர உனக்கு என் மேலே லவ்வே இல்லை. நான் போய் ஓரமா உட்காந்து மணிமேகலை மாதிரியே அழுகுறேன். போ, யார் வேணாண்ணா? கல்லெஞ்சக்காரி கரையறாள பத்தியா? ஒரு புருஷன் இதுக்கு மேலே இப்படிதான் கெஞ்சுறது. ஏன்டி இப்படி பண்ற நீ? ஓகே சொல்லு. இம்சை இம்சை சரியான இம்சைடா நீ. நீ ஒரு இம்சை, மணி ஒரு இம்சை, நந்தினி கூட ஒரு இம்சை தான். ஐயோ எல்லா இம்சைங்களுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டேன் நான். டேய் மணிக்கும் மனோஜனுக்கும் ஸ்மூத்தாக ஃபர்ஸ்ட் நைட் ஸ்டார்ட் ஆயிருக்கும்ல? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேணும். டாப்பிக்கை மாற்றினாலும் குரங்கு அங்கேயே வந்து நிற்கிறோம். உன்னால இன்னைக்கு டேப்பியே மாற்ற முடியாதுரி. ஏன்னா இன்னைக்கு வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஃபர்ஸ்ட் நைட்டை பற்றி தான் பேசுவாங்க. ஐயோ ரொம்ப பிகு பண்ணாதடி. சரி போ. அப்படின்னா ஓகேவா? ஓகே எரும மாடு விடு முதல்ல. என்ன ஓகேன்னு சொல்லிட்டு விடுங்கிறியடி கிறுக்கிய மவளா. நான் சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? எதனா பேசுங்களாங்க. ஏன்டி நைட்ல என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் குளிக்க கூட இல்லடி இன்னும். இப்போ நீங்க குளிக்கிறது முக்கியமா சந்தோஷ்? ஆமா. அப்ப நான் சொன்ன விஷயத்த சீரியஸாவே எடுத்துக்கலையா நீங்க? நந்தினி, நீ லூசு மாதிரி எதனா பேசுவ. அதுவும் அவ சொன்னாங்கிறதுக்காக இனிமேல் நான் உன் கூட ரூம்ல எல்லாம் இருந்து பேச மாட்டேன்னு சொல்றேன். இதெல்லாம் நல்லா இல்ல நந்தினி. நீ ஏன்டி இப்படி இருக்க? அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு அதை கேட்டே வாழ்வியா? உங்க தங்கச்சி என்ன அடுத்தவங்களா? ஐயோ கடவுளே, யாரா இருந்தா என்ன? அவ எப்படி பேசினா தெரியுமா? அந்த இடத்துல நீங்க இருந்திருக்கணும் சந்தோஷ், அப்பதான் உங்களுக்கு தெரியும். இல்ல உங்களை யாருன்னா அப்படி சொன்னா உங்களுக்கு தெரியும். நந்தினி, அவ அப்படி சொன்னதுக்கு தான் நீ பதிலடி கொடுத்துட்டு வந்துட்டல்ல, அப்புறம் எதுக்கு நீ புலம்பிக்கிட்டு இருக்க? இப்போ நான் பேசுறது உங்களுக்கு புலம்பல தெரியுதுல? நந்தினி இரிட்டேட் பண்ணாத நந்தினி. என்ன நான் இரிட்டேட் பண்றேன்னா? நந்தினி உனக்கு பீரியட்ஸ் எதுனா ஆயிடுச்சா? மூட் ஸ்விங்கா இருக்கா உனக்கு? சந்தோஷ், பின்ன அந்த நேரத்துல தானே என்ன போட்டு பாடப்படுத்திக்கிட்டு இருப்ப, அதனால தான் கேட்டேன். எதனா ப்ராப்ளம் ஆயிடுச்சா? ரொம்ப சீக்கிரம் வந்துருச்சா? சந்தோஷ், நான் போனை வைக்கிறேன். போனை வச்சுட்டு குளிச்சுட்டு நல்லா தூங்கு, காலையில பேசலாம். நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். சரி, எதுனாலும் காலைல பார்த்துக்கலாம். ஃபோனை வைக்கிறேன். அவங்கள பார்க்க மாட்டேன். ரூமை விட்டு நீ வெளியே வந்து தானே ஆகணும். நான் வெளியவே வர மாட்டேன், ரூம்குள்ளேயே இருப்பேன். பைத்தியம் பிடிச்சிருச்சு இவளுக்கு. சரி பைத்தியம். ஓ சரி நந்தினி, நீ ரூம்குள்ளேயே இருன்னா நான் ஃபோனை வச்சிடுறேன். நீ என்ன பார்க்கவும் தேவையில்ல, பேசவும் தேவையில்ல. ஃபோனை வை. அப்போ நான் பேசலைன்னா பரவாயில்லையா உங்களுக்கு? ஐயோ என் பொறுமையை இழக்கிறேன்டி நான். மவளை நீ வெளியே வாடி. மவளை நான் வரேன் இப்போவே, நீ வெளியே வாங்க. எதுனாலும் இப்பயே பேசி முடிச்சுக்கலாம். வெளியே வாடி. நீ நான் எங்கேயும் வரல. அப்போ யார் ரூமுக்கு வா. உங்கள் ரூமுக்குலாம் இனிமேல் வர மாட்டேங்க. சரி, நான் வரேன். டோர் ஓப்பன் பண்ணி வை. யார் ரூமுக்கும் நீங்கள் வர தேவையில்ல. சரி ஓகே, நீ ஹாலுக்கு வா. ஹாலுக்குலாம் நல்லா வர முடியாது. சரி மாடிக்கு வா. மாடிக்கும் வர முடியாது. இப்போ நான் என்ன தாண்டி பண்ணணும்? அவ ஏன் அப்படி பேசணும் சந்தோஷ்? அதை ஏன்டி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா? உங்க தங்கச்சி தானே அவ ஏன் தங்கச்சிங்கிறதுக்காக அவ பேசுறதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக்க முடியுமாடி? ஐயோ கடவுளே, ரொம்ப சலிச்சுக்காதீங்க. நான் ஃபோனை வச்சிடுறேன். உங்களுக்கு என்கிட்ட பேசுறதுக்கே விருப்பம் இல்லை. பாய். பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வச்சு தொலை பிசாசே. என்ன வெறுக்கிறீங்கல்ல நீங்க? கடவுளே, நான் ஃபோனை வைக்கிறேன். சி வெய்யே. அது எப்படி 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 நீ ஒருத்தி சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக மற்றவங்க எல்லாரும் சந்தோஷத்தையும் கெடுப்பியா நீ? இனிமேல் அதெல்லாம் நடக்காதுடி. அதை நான் நடக்கவும் விட மாட்டேன். பாவம் என் தங்கச்சி. ச்சே, அவளை நீ எவ்வளோ பேசியிருக்கல்ல, எவ்வளோ மோசமாக பேசியிருக்கல்ல. ச்சே, அவளோட வலியை நீ ரசிக்கணும்னு நினச்சல, ரசிச்சிருக்கல்ல. ஐயோ, நீ ரொம்ப டேஞ்சர் தெரியுமா? கடவுளே, எனக்கு இப்போ அதை நினச்சா அப்படியே எதையாவது எடுத்து உன் தலையில் போட்டு உடைக்கணும் போல இருக்கு.
உன்கிட்ட இருந்து எந்த சத்தமும் வரக்கூடாதுன்னு சொன்னேன். இப்படிலாம் கேவலமாக அழுதுகிட்டு இருந்தேன்னு வையு, சேர் எடுத்து மண்டையை உடச்சிடுவோம் சொல்லிட்டான். அமைதியா இருடி. அது எப்படி இத்தனை பேரோட சந்தோஷத்தை கெடுத்துட்டு இத்தனை பேருக்கு துரோகம் பண்ணிட்டு அவங்க கூடயே உன்னால சகஜமா பேசி சிரிக்க முடியுது? சே, உன்னை நினைச்சாலே அருவருப்பா இருக்குடி. அப்படியே உடம்பெல்லாம் கோசுது. உலகத்திலே உன்ன மாதிரி ஒரு கேவலமான பொண்ணு இருக்கவே மாட்டா. சே, ஆனா விதியை பாரு, தப்பு பண்ண உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு தப்பே பண்ணாத நந்தினி சந்தோஷம் எப்படி தண்டிச்சிருச்சு பாரு. சே, இதெல்லாம் எவ்வளோ பெரிய குடும்பம் தெரியுமா? அவன் இந்த ரூமை டெக்கரேட் பண்ணான். அப்போ அவன் மனசுக்குள்ளெல்லாம் எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும். நந்தினி கூட அவனும் இதே மாதிரி ஒரு ரூமில் அவன் சந்தோஷமாக அவன் வாழ்க்கையை தொடங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான்ல. அது எல்லாத்துலேயும் மண்ணு விழுந்துருச்சுல. அது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. நீ மட்டும்தான். உலகத்திலேயே உன்ன மாதிரி ஒரு சுயநலவதியை நான் பார்த்தது இல்லடி. ஆனால் இதெல்லாம் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சும் உன் மேலே நிறைய பாசமாக இருக்காங்க, நிறைய அனுபவிச்சிருக்காங்க. நந்தினி கூட நீ அவளுக்கு பண்ண எல்லா துரோகத்தையும் மறந்துட்டு உங்ககிட்ட கேஷுவலாக இருக்கா. ஐயோ, என்னாலலாம் அப்படி இருக்கவே முடியாது, கண்டிப்பாக இருக்க முடியாது. இப்போ நீ மட்டும் எனக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருந்தேன்னு வையேன், சப்போஸ் நான் நந்தினி இடத்துல இருந்திருந்தேன்னு வையேன், உன்னை செருப்பாலியும் அடிச்சுட்டு உன்னை திரும்பி பார்க்காம போயிருப்பேன் தெரியுமா? மனோஜ், சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, என் பேரெல்லாம் சொல்கிற வேலை வச்சுக்காத. நீ வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது. வாயை மூடிக்கிட்டு தான் இருக்கணும். என் ரூமில் நீ இருக்கிற வரைக்கும் வாயை திறக்கவே கூடாது. உன் குரலை கேட்டாலே எரிச்சலாக இருக்குது. இன்னொரு தடவை வாயை திறக்காத சரியா? திறந்துன்னு வெய்யு, என் கை தான் பேசுவான் அப்புறம். சே, எவ்வளோ பெரிய கேன பொண்ணுக்குள்ள நான் சின்ன வயசில் உன்னை லவ் பண்ணனேங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை எப்படியாச்சும் நான் பெரியவன் ஆனதும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு 12 வருஷம் லவ்வை என் மனசுக்குள்ளேயே சுமந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு உன்னை தேடி கண்டுபிடிச்சி இப்போ உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன். இதை நான் பண்ணியிருக்கவே கூடாதுல்ல. சே, என் வாழ்க்கை தோற்று போச்சு. ஒரு பக்கம் உன்னால என் வாழ்க்கை நாசமாக போயிடுச்சு, இன்னொரு பக்கம் உன்னால தான் எனக்கு இவ்வளோ பெரிய குடும்பம் கிடச்சிருக்கு. அப்பா, அம்மா, தங்கச்சி, அக்கா, அக்கா பசங்க, மாமாங்கன்னு எனக்கு ஒரு பெரிய ஃபேமிலியே நீ கிரியேட் பண்ணி கொடுத்துருக்க. அதுக்கு உனக்கு கடைசி வரைக்கும் நான் நன்றியோடு இருப்பேன். ஆனாலும் உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன். ஏன்னா நான் உன்னை வெறுத்துட்டேன். உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. வாமிட் வர அளவுக்கு ஆயிடுச்சு எனக்கு. உன்னை பார்த்தாலே அந்தளவுக்கு ஆகிட்டேன் சரியா? ஸோ என் கூட சேர்ந்து வாழணுங்கிற ட்ரீம் எல்லாம் இப்போவே எரேஸ் பண்ணிவிடு. கடைசி வரைக்கும் நீ இப்படியே தான் இருப்ப. உனக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பாக பிடிக்காம போகும். சீக்கிரமாக என்னை விட்டு போயிடு, டிவோர்ஸ் வாங்கிட்டு. இதுக்கு மேலே பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். உன்கிட்ட இருந்து ஒரு சின்ன சத்தம் வந்தாலும் பலர் நடிப்பேன். நான் இறக்கமே காட்ட மாட்டேன் உனக்கு. என்னடா இவன் வில்ல மாதிரி பேசுகிறான்னு என்னால நினைக்காத. நான் இனிமேல் உனக்கு வில்லனாக தான் இருப்பேன் சரியா? ஊருக்கும் இந்த குடும்பத்துக்கும் வேணா நான் உனக்கு புருஷனாக இருக்கலாம். ஆனால் இந்த ரூமுக்குள்ளே நான் வில்லன் தான். இந்த ரூமுக்குள்ளே நீ எப்படி இருக்கணும்? சைலண்ட்டாக இருக்கணும். இந்த ரூமில் பொருளுங்கள்லாம் எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி பொருளோட பொருளாக நீயே இருக்கணும். அதை நான் நவுத்தினா தான் நவுறும். அதே மாதிரி தான் நீயும். நான் பேசணும் சொன்னால் மட்டும்தான் நீ பேசணும். அதுக்கு முன்னாடி எதை நான் பேசினேன், என் பெல்ட் பேசும், அப்புறம் என் கை பேசும். சொன்னது புரிஞ்சதில்ல? இதோட நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன். எங்க சரின்னு சொல்லு பார்ப்போம். சரி. சூப்பர். அப்புறம் இந்த ரூமுக்குள்ளே நடக்கிற விஷயம்லாம் இந்த ரூமோடு முடிஞ்சிடணும். வெளியில் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தி தேவையில்லாமல் இன்னொரு ட்ராமாவெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காது. இத்தனை வருஷமாக உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் நீ போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்க. இனிமேலும் யாரையும் எந்த டார்ச்சரும் பண்ணாத. கல்யாணம் உனக்கு முடிச்சு வச்சுட்டாங்களேன்னு அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. யார்கிட்டையும் எதையும் சொல்கிற வேலை வச்சுக்காத. முதல்ல புரியுதா? வாயை திறந்து சரின்னு சொல்லு. சரி. சூப்பரு. அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணுன்னு இருந்தேன். எதுக்கு தேவையில்லாமல் இதை நான் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு? தேவையில்ல. சரி, கார்த்திக் யாரு? புரியல. தமிழில் தானே பேசுகிறேன், புரியலங்கிற? ஓ, மொட்டையாக சொல்லிட்டேன்ல கார்த்தி யாருன்னு. அப்புறம் நீ சில்லியா அர்ச்சனாக்காவோட புருஷன்னு சொல்லிருவ. இல்லை, நான் அவரை சொல்லலை, என் மாமாவை சொல்லலை. உன் காலேஜ் டேஸில் ஒரு கார்த்திக் இருந்தானாமே, அவன் யாரு? அது காலேஜ் மேட்டு. காலேஜ் மேட்டு கார்த்தி அதெல்லாம் எனக்கு தெரியும். அவன் யார் உனக்கு? காலேஜ் மேட்டுங்க, அவ்வளோதான். ஆமாம், காலேஜ் மேட்டு தான். ஆனால் நான் வேற மாதிரி கேள்விப்பட்டேனே. மனோஜ், என்ன மனோஜ் நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நான் பேசவே ஆரம்பிக்கலையே இன்னும். நீங்கள் என்ன பேச வரீங்கன்னு தெரியுது மனோஜ் எனக்கு. அவ்வளோ பிரில்லியண்டா நீ? ஆமாம்மா, ஃப்ராட் வேலையெல்லாம் பண்ணுறியே, நீ பிரில்லியண்டாக தான் இருப்ப. சிச்சி அழாத, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. கார்த்திகா உனக்கு என்ன? கார்த்திக் காலேஜ் மேட்டுங்க. காலேஜ் மேட்டு தாண்டி, அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். சும்மா அதே திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காத. உனக்கு அவன் மேலே பயங்கர க்ரஷ் இருந்துச்சாமே, உண்மையா? மனோஜ், கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஆமாவா இல்லையா? மனோஜ் ப்ளீஸ் மனோஜ், அதெல்லாம் கேட்காதீங்க ப்ளீஸ். என்னடி ப்ளீஸுங்கிற? அப்போ உண்மைதான் போல. உனக்கு அவன் மேலே க்ரஷ் நிறைய தான் இருந்திருக்கு. மனசில் இருந்திருப்பான்ல. அவனை சைட்டெல்லாம் நல்லா அடிச்சிருப்பல. சரி. அப்புறம் அவன் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா கூட நீ அக்செப்ட் பண்ணியிருப்பல?
மனோஜ் ப்ளீஸ் மனோஜ். நாடி ப்ளீஸ் ப்ளீஸ்னு அதையே சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓ, நீ மற்றவங்க கிட்டலாம் சொல்லுவில்ல, ப்ளீஸ் 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 விட்டுருங்க, ப்ளீஸ் கேட்காதீங்க ப்ளீஸ், அப்படியெல்லாம் நான் விட மாட்டேன். நீ எவ்வளோ ப்ளீஸ் சொன்னாலும் வாய்ப்பே இல்லை. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, உனக்கு அவன் மேலே க்ரஷ் இருந்துச்சா இல்லையா? என்னால் இதை சொல்ல முடியாது. கண்ணம் பழுத்துரும், பரவாயில்லையா? கேட்டதுக்கு பதில் சொல்லு. அது காலேஜில் எனக்கு அந்த பையனை பிடிக்கும், அவ்வளோதான். சும்மா சும்மா சைட்டு மட்டும்தான் அடித்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஓ, பிடிக்குமா? பாரு, இத்தனை வருஷமா உனக்கு என்ன மட்டும்தான் பிடிக்கணும்னு நினச்சா பரவாயில்லையே, இன்னொருத்தனையும் பிடிச்சிருக்கே உனக்கு. பிடிச்சிருக்கே? ஐயோ கடவுளே, பிடிச்சிருக்குல்ல உனக்கு அவனை? மனோஜ், அது அந்த பையன் நல்லா பேசுவான், ராகுல் மாதிரி பேசுவான், அதனால தான் பிடிக்கும்னு சொன்னேன். ராகுலையும் அவனையும் எதுக்குடி கம்பேர் பண்ணுற? ராகுல் உனக்கு ஃப்ரெண்டுடி. ஆனால் அவன் நீ அப்படி பார்த்துருக்க மாட்டல. ராகுலை பார்க்குற மாதிரியே நீ அவனை பார்த்துருப்ப, அவனை ரசிச்சிருப்பல்ல நீ. க்ரஷ்ன்னு ஒன்று வந்துட்டாலே அவங்கள ரசிக்கணும்னு தானே தோணும். அவங்க நடக்கிறது, அவங்க பேசுறது, அவங்களோட அசைவுகள் எல்லாத்தையுமே நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். நீ ரசிச்சிருப்பல்ல அந்த பையனை. எதுக்கு மனோஜ் இப்போ இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? ஏன்னா எனக்கு வலிக்குதுடி. 12 வருஷமா உன்னை மட்டுமே தான் மனசில் வச்சுருந்தேன். உனக்கு துரோகம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் எந்த பொண்ணையும் திரும்பி பார்த்ததில்லை. எனக்கு ப்ரொப்போஸ் பண்ண பொண்ணுங்களை கூட வேணான்னு சொல்லியிருக்கேன். எவ்வளோ அழகான பொண்ணுங்க என்ன ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. வலிக்குதுடா சாமி. மனோஜ் ப்ளீஸ் மனோஜ், என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் உங்களை மட்டும்தான் நினச்சிருக்கேன். மூடுறி, இதுக்கு மேலே எதுவும் பேசாத. மனசில் நான் இருப்பேனா, ஆனால் இன்னொருத்தனை பாப்பாலாம் இவ. சே, வாட் எவர். சரி, நீ என்ன பண்ண, இப்படியே தரையில் படுத்து தூங்கு. இதுக்கு மேலே எனக்கு பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லை உங்ககிட்ட. ஓகே, குட் நைட் அண்ட் ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட். டடா பாய். தரையில் படுத்து தூங்கு. மனோஜ், நான் சொல்கிறது கேளுங்க மனோஜ். மூடிக்கிட்டு தூங்கு. நான் உன்னை பேசுன்னு சொல்லலை.